ஹாய் நண்பர்களே, எல்லோருக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், உங்கள் தயவால். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்திங்கன்னா இது வந்து சௌரிமலை காடுன்னு கூட சொல்லலாம். அந்த தெரிந்து பாருங்க பள்ளம், அங்கே தான் சௌரிமலை காடு. இது வந்து பார்க்க போனீங்கன்னா படந்தபாறை. இந்த படந்தபாறையை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மலை பிரதேசம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வானமும் பூமியும் ஒரே மாதிரி இருக்கும். இங்கே தான் குறிஞ்சி பூ இப்போ பூத்து இருக்குது. குறிஞ்சி 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும்னு சொல்லுவாங்களே குறிஞ்சி, அந்த குறிஞ்சி பூ தான் இது. குறிஞ்சி பூவில் எத்தனையோ ரகம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் இது ஒரு வகை குறிஞ்சி. இது வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்குன்னு சொல்கிறாங்க. அது நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்குளிராக காட்சியாக இருக்கும். அதில் தேனீச்சி வந்து தேன் எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். இந்த தேனுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. அதை பார்க்கறதுக்கு ஜனம் அந்த வண்ணம்போது அந்த மலை மேலே ஏறி அதை பார்க்குறாங்க. அந்த அழகே தனி, அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பூவை பார்க்குறதுக்குன்னே மெனக்கிட்டு வராங்க. அது பகலில் எடுத்ததுனால வெயில் அதிகமாக இருந்ததுனால பூ சரியாக தெரியல. இல்லை இன்னும் அழகாக இருக்குது. நல்ல பெரிய தோட்டம் மாதிரி தானாக வளர்ந்தது தான், காட்டுக்குள்ளே தான் வளர்ந்துருக்கு. இதை பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. இடத்துக்கு பேர் படந்தபாறை. வந்து பாருங்கள். ஹாய், வணக்கம்.